ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் என்னென்று கேட்டால், இனி நம்ம பாடுகளின் நாட்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அது ஏன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய 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 குணாதிசயங்கள் என்ன, அவர் ஏன் எங்களை பரலோகத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும், இதுகளையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஒருத்தரை ரட்சிக்கலை ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் அவர் இந்த பூமிக்கு வந்தது எங்களுடைய பாவங்களை மன்னிக்க, எங்களுடைய மீறுதல்களை மன்னிக்க. ஆனால் எங்கள் மேலே அவர் வைத்த அந்த அன்பை குறித்து நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா. ஏனென்றால் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய்த்தான் தோணும். ஆனால் எங்களுக்கும் அது என்னவாய் தேவ பலமாய் இருக்கிறது. அப்போ அந்த பலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் நமக்கு தந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோமா, நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் எல்லார் மேலும் அன்பு வைப்போம். ஏனென்று கேட்டால் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள் ஒரே இரத்தம். ஏன்னா இனி வரப்போகிற இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு ஆண்டவருடைய பாடுகளின் நாட்கள் வருகிறபடியால் அவர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார், நம்ம ஏன் தெரிந்து கொண்டார் என்று கேட்டால், நாம் இந்த பூமியில் பாருங்கள், சோதோம் கோமா தேசம் வழிந்தது என்னத்தினால, பாவத்தினால. அப்போ நீனிவேக்கு ஏன் யோனாவை அனுப்பினார், ஜனங்கள் பாவத்திலிருந்து அடிமையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் கொண்டு வந்தபோது அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மீறினதன் நிமித்தம் பூமி விழுங்கினது, அழிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை மீறுவதே பாவம். அப்போ நாங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வருகிறோம். ஆனால் அதன்படி நடக்கிறோமா? இன்றைக்கி பாருங்கள், சகோதர ஸ்நேகம் எவ்வளவுக்கு நல்லது. சகோதர ஸ்நேகம் எவ்வளவுக்கு நல்லது. சகோதரங்களோடு நாங்கள் அன்பாக இருக்கிறோமா? சபையில் நாங்கள் சகோதரிகள் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள். சபைக்குத்தான் இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் சபைக்குத்தான். ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் மற்றவர்களை ரட்சிப்புக்களை வழிநடத்துறதுக்கு தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்குதா என்றால் மற்றவர்களுக்கு அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தி மற்றவர்களை தேவ பக்கமாய் திருப்ப பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் கொண்டு வருகிறவர்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருப்போம். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த அன்பை குறித்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அன்பு என்றால் தேவன் எப்படிப்பட்ட அன்பை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். தகப்பனே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையை தந்த கிருபைக்காய் நன்றியப்பா. அடியேனே நீங்கள் ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். சுவாமினே, இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் இருந்து வருகிறது. ராஜாவே, எங்களுடையது அல்லப்பா, நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைகள். ஆண்டவரே வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் போஷித்து ஆண்டவரே அதன்படி நடக்க, அதன்படி ஆண்டவரே செய்ய, எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு சிந்தனைகளும் உம்மை குறித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ராஜா, ஆண்டவரே, ஒருவர் மேலே ஒருவர் அன்பு காட்டி, ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவர் ஆற்றி தேற்றி, ஒருவருக்கு சமாதானம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய அன்பை நிறங்களுக்கு விட்டு சென்ற தேவன், அந்த அன்பிலே நாங்கள் நடக்க ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவானவர் தாமே உதவி செய்வாராக. தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, நான் இல்லை ஆண்டவரே, என் ரத்தம் இல்லை, என் மாமிசம் இல்லைப்பா, நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 38, 37, 38 பார்க்க போகிறோமா. இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கிறவன் யார்? நாசமோசமோ பட்டயமோ வியாகுலமோ ஒன்றும் எங்களை
பிரிக்காதென்று பார்க்கிறோம். அப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்காத எந்த நாச மோசங்களையும் விட்டு நாங்கள் என்ன செய்ய வேணுமா? தேவனுடைய அன்பிலே நடக்கிற நாங்கள் மற்றவர்களையும் அந்த தேவ அன்பிலே ஊன்றி கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா 12 சீசர்களையும் பார்க்கிறோம் தேவனுடைய அன்பிலே நடந்தாங்க. மரண பரியந்தமும் அவங்க தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தாங்க. ஜனங்களுக்கும் சாட்சியாகத்தான் வாழ்ந்தாங்க, தேவனுக்கு சாட்சியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அப்போ நாங்கள் இப்படி வாழுகிறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு வருஷமும் வரும்போது ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆனால் நினைவு கூர்ந்துட்டு அப்படியே விட்டு விடுகிறோம். பாருங்கள், ஆண்டவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், நம்ம ஏன் பிடித்தார், அந்த நோக்கங்கள் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் சகோதரங்களோட அல்ல சபையில் இருக்கிற சகோதரங்களோடையோ எங்கேயோ கதைக்கு அது பயம். ஏனென்று கேட்டால் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறோம். அதனால் அப்படியேண்டு ஆண்டவர் இங்கே எங்கேயுமே சொல்ல இல்லை. எனக்கு பயந்து நீ சகோதரங்களை விட்டு தள்ளி நில்லு, சபையில் இருக்கிற சகோதரங்களை விட்டு தள்ளி நில்லு, அல்ல வீட்டில் இருக்கிற சகோதரங்களை விட்டு தள்ளி நில்லு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னென்னு கேட்டால் சொந்த பந்தங்களை விட்டு தள்ளி நிற்கிறது, சபையில் இருக்கிற ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை விட்டு தள்ளி நிற்கிறது. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் சொல்ல இல்லை, எங்கேயுமே ஆண்டவர் சொல்ல இல்லை. ஏனென்று கேட்டால் ஆண்டவர் அப்படி உங்களுக்கு ஒருத்தன் விரோதமாக எழும்புறானாண்டால் அவன் சத்ரு. அப்போ சத்ருவுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நாங்கள் பயம் என்று சொல்கிறோம். ஆண்டவருக்கு பயந்தவர்கள், ஆண்டவரை நீங்கள் பாருங்கள், பேதுருவினுடைய மாமியார் வீட்டுக்கு போனார். சகேயுவை காட்டத்தி மரத்தில் கண்டார், குருடர்களை செவிடர்களை கண்டார், முடவர்களை கண்டார், எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தாரு பாருங்க தன் பக்கமாய். ஆண்டவர் எங்கேயாவது பசியாக இருந்தவனுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருந்தாரா? இல்லையில்ல. அவருடைய அன்புக்கு ஈடாகும். அதனால தான் ஒரு பக்தர் படித்திருக்கிறான், கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவனுடைய அன்பு கணக்க முடியாது, ஆழமகலம் இல்லாத அன்பு. அந்த அன்பை பெற்ற நாங்கள் என்ன செய்ய வேணுமா? மற்றவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு என்றால் என்ன என்று ருசி பார்க்க வேணும். ருசி பார்க்காதவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கடவுளுக்கு பயம். எல்லாரும் தான் கடவுளுக்கு பயம். ஏன் பயப்படாதவன் ஒருத்தனும் இல்லையே? அப்போது நீங்கள் மட்டும் கடவுளுக்கு பயம், மற்றவங்களெல்லாம் கடவுளுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் கடவுளுக்கு பயப்படுறவங்க கதைக்காமலா இருக்கிறாங்க, அன்பு காட்டாமலா இருக்கிறாங்க, சமாதானம் பண்ணாமலா இருக்கிறாங்க. தனக்கென்று பிரிந்திருக்கிற ராட்சியம் நிலைத்திருக்க மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தனக்கென்று பிரிந்திருக்கிற வீடு நிலைத்திருக்க மாட்டாது. அப்போ நாங்கள் அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 37, 37, 38 பார்க்க போகிறோம். 39ஐயும் பார்ப்போம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லன்மையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த திருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவில் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்காது. அப்போ உண்மையான தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தால் எப்படியா நாங்கள் வாழ்வோம்? கசப்பில்லாமல், வெறுப்பில்லாமல், வேற்றுமை இல்லாமல், துர்க்குணம் இல்லாமல், வீம்பு இல்லாமல், சுயம் இல்லாமல், எல்லாத்தையும் பாருங்க, என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது எல்லாவற்றிலேயும் மரணமானாலும் ஜீவனானாலும் 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் எதுவானாலும் வல்லன்மையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எந்த காரியங்களான உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த திருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தால் எல்லாரோடும் அன்பாக இருப்போம், எல்லாரோடும் சமாதானமாக இருப்போம். நாங்கள் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஒருமனப்பட்டார்கள், காணியாட்சிகளை விட்டு கொண்டு வந்து போட்டார்கள். அந்த ஒரு மனம் இருந்தது, அந்த ஒரு மனம் ஐக்கியம் இருந்தது.
இன்றைக்கு அந்த ஒரு மனம் ஐக்கியம் இருக்குதா? நமக்கு பிடித்தவங்களோட தான். நமக்கு பிடித்தவங்கள் ஆண்டவரும் அப்படித்தான் வரப்போகிறார். அவருக்கு பிடித்தவங்களோட அவர் கூட்டிக் கொண்டு போயிடுவார். ஏனென்று கேட்டால், எவன் தன்னுடைய அன்பிலே நடத்தப்படுகிறானோ அவன் மற்றவர்கள் மேலே அன்பு வைப்பான் அல்லவா? அப்போ அந்த அன்பு உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால், ஒருத்தருக்கு மட்டும் என்னை நேசிக்கிற அதான் உன்னை நேசிக்கிறவனையே நேசித்தா பிறரை நேசிக்கிறது யார்? அப்போ பிறரை நேசிக்கிறதாண்டா என்ன? நேசிப்பண்டா என்ன? அன்பு. அப்போ அந்த அன்பு உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், எது நம்மை பிரிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய அன்பில் நடக்கப்படுகிற நாங்களும் என்ன செய்ய விடுமா? சில நாங்கள் பரிசுத்தவான்களுடைய சபைகளில் பார்க்கிறோம், அவங்களுடைய ஒரு மன ஐக்கியத்தை பார்க்கிறோம். ஒன்று கூடி ஐக்கியப்படுகிறத பார்க்கிறோம் இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்க சபை எல்லா சபையும் எடுத்துக்கொள்ள பரிசுத்தவான்களுடைய சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்தம் இல்லாத சபைகள் எடுத்துக்கொள்ளப்படாது. அது மனம் திரும்ப வேணும். ஆண்டவர் வாரத்துக்கு முன்ன மனம் திரும்ப வேணும். நான் பரிசுத்தம் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. பரிசுத்தமான சபையை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். அப்போ நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? இருதயத்தில் எப்படியா இருக்குது? திருக்கு கள்ள திருக்குகளும் கள்ள முள்ளுகளும் இருந்து அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது, கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது. அதுக்காகத்தான் நீங்கள் சொல்கிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியங்களாலும் திருஷ்டிகளானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவே, தேவனுடைய அன்புக்குரியவர்கள் அல்லவா? இன்றைக்கு மாம்ச சிந்தையில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். மாமிச சிந்தனை எதுவாம்? மாமிச சிந்தைகள் எல்லாத்தையும் விட்டு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா எங்கள் மேலே வைத்திருக்கிறார் இல்லையா? எங்களை அழைத்திருக்கிறார் இல்லையா? இவையெல்லாம் இன்னாரை அழைத்தால் தான் இன்னாரை கொண்டு வர முடியும். தாவீதை கொண்டு வந்தால் தான் மற்றவர்களை கொண்டு வர முடியும் என்று ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் அத்தனை பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக ஏன் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவன்தான் ஆத்துமாக்களை மேய்க்கிறதுக்கு சரியான விதத்தில் 2 ஆடுகளை மேய்க்கிறவன் அல்லவா ஆத்துமாக்களை. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், அவன் எல்லார் மேலும் அன்பு வைத்தான். பாருங்க, அவனை அம்சலோன் விட்டு கலைக்கும் போதெல்லாம் அவனுக்கு பின்னால் போன சனங்கள் எவ்வளவு. அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்தால் மற்றவரோட அன்பாக இருப்போம். ஆனால் அவைகளோட கதைச்சா பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பரலோராட்சியத்துக்கு போக முடியாது. இரண்டா இடுக்கவும் நெருக்கமான வாசல்லாம் பரலோராட்சியம். ஒருவன் பாடுகளை சுமக்காமல் பரலோராட்சியத்துக்கு நாங்கள் எளிதாய் போக முடியுமென்று நினைக்கிறோம். ஈஸியாக போய் முடிவோம். நாங்கள் யாரோடையும் கதைக்காமல் இருந்தால் பேசாமல் இருந்தால் ஈஸியாக பரலோகத்துக்குள்ளே போயிடுவோம்ண்டு. நோ 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 அப்படியெல்லாம் போக முடியாது. பாடுகள் இல்லாமல் பரலோராட்சியம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் பாடுபட்டார் பாருங்க. உங்களை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு பாடுபட்டார், அன்பையே கொடுத்தார். அதனாலாம் பிதாவினிடத்தில் சொல்கிறார், என்ன பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவர். தந்ததில் நான் ஒன்றையுமே இழந்து போகலையா? நீங்கள் இழந்திருக்கலாம், நீங்கள் கொண்டு வந்த ஆத்துமாக்களை இழக்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் நீர் சொன்னபடி நான் செய்தேன். என்னுடைய ஆடுகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது. ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. தேவனுடைய அன்பினால நடத்தப்படுகிற நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. மாம்சமும் நாங்க பார்க்கிறோம் வேண்டாம். நம்முடைய மாம்சமும் ஆவியும் போராடிக் கொண்டிருக்கு. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லவே. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதும் தேவபலனும் உள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோமாம்? நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அன்பை தடுக்கிறவன் யாரு? அன்பு காட்டாமல் தடுக்கிறவன் யாரு? பிசாசு. நீ இவியல் மேல அன்பு வைக்காத, இவியல் அப்படி நாம் பழகுறோம், எல்லாரோடையும் பழகுறோம். பழகி போட்டு ஒரு சின்ன ஒரு காரியங்கள் என்று சொல்லி சொன்னால் உடனே என்ன செய்கிறோம்னு கேட்டால், சில பேர் நம்ம குடும்பங்களுக்குள்ள பார்க்குறோம். நாங்கள் தாய் தகப்பன்மாரை பார்க்குறோம். என்னென்னு கேட்டால், நடக்கிற காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த களைகளை விதைத்து விட்டுடுறது. களைகளை விதைத்த உடனே பிள்ளைகளும் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் பகையாளிகளாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு சபைகளில் அதுதான் நடக்குது. பிள்ளைகளும் சபைகளுக்குள்ள பகையாளிகளாய் மாறுகிறாள். எங்கள் அம்மா அப்பா யாரோட கதைக்கிறாங்களோ, யாரோட பேசுகிறாங்களோ அவையெல்லாம் நமக்கு. அப்போ எங்களுடைய அம்மா அப்பா அப்போ யாரில் பிழை இருக்குது? தாய் தகப்பனில் தான் பிழை இருக்குது. ஏனெண்டா இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சகோதரர்களோட பிரச்சனையாக இருந்தானே, தாயோட பிரச்சனையாக இருந்தானே, இல்லை சபைகளுக்குள்ள பிரச்சனையாக இருந்தா என்ன, அது குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை ஊட்டி விடக்கூடாது. உங்களோட பிரச்சனை உங்களுடைய வச்சு உங்களுடைய தீர்த்து கொள்ள வேணும். ஆனால் அந்த வன்மங்களை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சபைக்குள்ள எதிராளியாக நிற்கிறோம், புதிராளியாக நிற்கிறோம். வீடுகளில் எதிராளியாக நிற்கிறோம், புதிராளிகளாக நிற்கிறோம். அப்போ ஏன் என்று கேட்டால், அந்த விதைத்த கலை பிள்ளைகளுக்குள்ளையும் இருந்து அப்படியான காரியங்களை செய்ய வைக்குது. அப்போ இது தேவனுடைய அன்பா? தேவனுடைய அன்புன்னு சொல்ல முடியாது. ஏனெண்டா தேவனுடைய அன்பு என்ன சொல்லப்படுது? மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், ஒரு மனம் இருக்க வேணும், அக்கியம் இருக்க வேண்டும், புத்திமதி இருக்க வேணும், ஞானமாக நடத்த வேணும். அப்போ இந்த அன்பெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறார் பாருங்க. அள்ளி கிள்ளி தந்திருக்கிற ஆண்டவருக்கும் என்ன நடந்தது? காரை துப்பினாங்க, குட்டினாங்க. தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வாரும் பாப்பம்னு கேட்டாங்க. அடித்தாங்க. ஆணியாங்க 2 கையிலையும் ஆணி, காலில் ஆணி, சத முழுதலும் பிரிக்கப்பட்டது. உழுவுற நிலம் போல ஆயிட்டுது. அப்படி இருந்தவருடைய அன்பை பாருங்க கொடுத்தார் இல்லையா? இங்கே பார்க்குறோம், சிலுவையில் இருக்கும்போதே என்ன செய்கிறாருண்டு அந்த அன்பை காண்டிட்டு தான் போனார் பாருங்க. ஏனென்று கேட்டால், மரியாளுக்கு ஜோசேப் இல்லை, மரித்து போனான். மரியாளுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல நிற்கல. ஆனாலும் பக்கத்தில் நின்ற சீசனை பார்த்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஆண்டவருடைய ஜோசேப்பு மரித்தது அந்த விதவைக்கு அந்த தான் மரித்தாலும் தன்னுடைய தாய் அல்லவா, சகோதரன் அல்லவா மற்றவன் பக்கத்தில் நிற்கிறவன். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கான்? ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே சகோதரர்கள், ஒரே சகோதரி, ஒரே மாம்சம். இன்றைக்கு எங்கே போனாலும் சத்தியம் சொல்ல முடியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறது, வீணிலே தூசிக்கிறது. கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது, வீணிலே தூசிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட அன்பை நாங்கள் காண்பிக்கிறோம்? நமக்குள்ள எப்படியான தடைகளை வைக்கிறவன் யார் என்று நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இனங்கண்டு கொள்ள வேண்டும். அப்போ அரண்களை நாங்கள் தகர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாத சத்ருவுக்கு ஏற்றி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறவன் சத்ரு.
பவுலடியான் எப்படி ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா? பவுல், பேதுரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, நசரேயராகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவங்களெல்லாம் மரண பரியந்தமும் தேவன் மேலே அன்பு வைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பரலோகத்தில் நியாய தீர்ப்பினால 12 கோத்திரங்களோட இருந்து நியாயம் தீர்ப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்கணும். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்திலே காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அப்போ பாருங்கள், மேன்மை பாராட்டக்கூடாது. யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டணும். என்று அவர் தானே அன்பை கொடுக்க வந்தார். உங்களுக்கு அன்பை குறித்து ஆண்டவர் ஒரு இடத்துல காண்பித்துட்டு தானே போனார். ஒரு இடத்துல எத்தனை இடத்துல உங்களுக்கு காண்பித்திருக்கிறாரு? எத்தனை இடத்துல அவர் மரண பரியந்தமும் உங்களுக்கு காண்பித்துட்டு போனார். 12 அப்போஸ்தலருடைய கால்களை கழுவி இதன்படி நீங்கள் செய்ய வேண்டும், உங்களை தாழ்த்தி செய்ய வேண்டும், அது யாராயிருந்தாலும். தாயை காட்டி சீசனுக்கு காண்பித்தது. எருசலேம் குமாரத்திகளை பார்த்து என்ன சொன்னார்? எனக்காய் அழாதீங்கள், உங்களுக்காயும் உங்கள் பிள்ளைகளுக்காயும் அழுங்கள். என்னோட பிள்ளைகள் செய்ய போகிறது ஆண்டவருக்கு தெரியும் தானே. சும்மாவா ஆண்டவர்? அவர் மனுப்புத்திரன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறவர் இல்லையா? பிள்ளைகள் செய்கிறது பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளுக்கும் என்று இருக்குது இல்லையா? அப்போ நாங்கள் நடக்க வேண்டிய முறைகளை இந்த வேதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நாங்கள் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இருதயங்களிலே கசப்புகளும் வெறுப்புகளும் மேட்டுமைகளும் துர்க்குணங்களும் வீம்புகளும் நாங்கள் வச்சு கொண்டிருந்து கொண்டு நாங்கள் தேவனை தேட முடியாது. நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம். பரிசுத்தவான்களாக இருந்தால் எப்படியா இருப்போம்? இரவும் பகலும் தேவனை தேடுவோம், கசப்பு வெறுப்பு இல்லாமல். ஆனால் பாருங்க, உள்ளத்துக்குள்ள பட்சிக்கிற ஓநாய்கள். நம்முடைய வெளித்தோற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதல்ல எங்களுடைய உள்தோற்றம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய உள் நோக்கங்கள், உள்ளுக்கு இருக்கிற சிந்தனைகள், எங்களுடைய உள் நோக்கங்களை பார்க்கணும். நாங்கள் எப்படியா இருக்கிறோம், யார் மேலே அன்பு காட்டுகிறோம், யார் மேலே பொறாண்மை வைக்கிறோம், யார் மேலே எரிச்சல் அடைகிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? சுத்த இருதயமும் தன்னுடைய அன்பை கொடுத்த தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது நீங்கள் மற்றவர்கள் மேலே அன்பு வைக்கிறீர்களா என்று கேட்டால், அவர் தன்னுடைய அன்பையே கொண்டு வந்து கொடுத்தார். பாருங்க எப்படியா, ஜீவ பலியா. அதனால ஆண்டவரோட சொல்றார் பாருங்க, என்னன்னு கேட்டால், சிலுவையை சுமந்தவன் பின்னிட்டு பாராமல் வர கடவான். தகப்பனையோ தாயோ என்னின் நிமித்தம் அதிகமாய் 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 நேசிக்கிறவன். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? ஜனங்களை நாங்கள் நடத்த வலிக்கிற நாங்கள் என்ன செய்ய வேணுமா? சிலுவையை சுமந்து தான் ஆகணும். ஆண்டவர் சிலுவையைத்தானே உங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் சிலுவையும் சுமந்தாரே. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், என்னடா நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அதையே பிடிச்சி வச்சுக்கொண்டு இன்றைக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்ட்டு அதையே பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிறது இல்லை. ஆத்துமாக்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு கரிசனை இல்லை. நானும் என் வீட்டாரமோ வென்றால் மற்றவர்களுக்காகத்தான் எங்களை பிடித்து கொண்டது. மற்றவர்களை நாங்கள் நடத்த வேணும். ஒருத்தரை பிடிக்கிறாருன்னா அது எந்த நோக்கத்தோடு பிடிக்கிறாரு? எல்லாரும் சொல்லலாமே, நானும் என்னடா எல்லாரும் குடும்பம் நடத்தி கொண்டு தானே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சொல்லலாமே, நானும் என் வீட்டாரமோ வென்றால் சபைக்கு வர மாட்டோம், நானும் என் வீட்டாரும் வென்னுட்டோம்.
ஆனால் அப்படியே அப்படியே குடும்பம் குடும்பமாக இருந்துருவாங்களே. ஆனால் பிடித்து கொண்டதுக்கு காரணம் சகையு ஆண்டவரை பார்க்கணுமென்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட சகையுன்ற நினைவுகளை ஆண்டவர் அறிந்தவர். காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறான். அவன் ஒரு கட்டையன். காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கும்போது ஆண்டவர் அங்கேருந்து வரும்போது சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் என்ன செய்ய வேணுமா? கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் படி நடந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்குது? சீசசத்தை அறிவியுங்கள், சகல ஜாதிகளை சீசரலாய் மாற்றுங்கள். இன்றைக்கு நாங்கள் சீசரலாய் மாற்றுகிறோம். எங்களுடைய மனமும் மாம்சமும் போராடும் போது அவர்களோடு அதான் ஒருத்த சொல்லப்படுது. நீங்கள் பிரச்சனைப்படும் போது என்ன செய்கிறீங்களாம்? உலகத்தாருக்கு முன்னால பிரச்சனைப்படுகிறீங்களே. அவிசுவாசிகளுக்கு முன்னாலே அல்லவா பிரச்சனைகள் படுகிறீங்க. அப்போ இப்படியான அன்பாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு இருக்க வேணும். புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இப்படி செய்வார்களா, இவர்கள் அப்படி நடப்பார்களான்னு ஆவிக்குரிய கண்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு பொய்யாண்டா அடுக்கிறதுல கட்டிக்காரராக இருக்கிறாங்க. பொய்யலுக்கு மேலே பொய்க்கு பிதாவை தேடுறதுல சொல்லி வைக்கவில்லை. சொல்லி வைக்க முடியாது பாருங்க. பக்தி விருத்தி அதில் அந்த பொய்க்கு பக்தி விருத்தி அடைக்கிறாங்க பாருங்க. எதுக்கு பக்தி விருத்தி வைக்க வேணும்னு சொல்லியில்லை. பக்தி விருத்தியாக இருங்கண்டா என்னத்தில்? ஆண்டவர்கிட்ட வார்த்தையிலையும் ஆண்டவர் கொடுத்த அன்பிலையும் நாங்கள் பக்தி விருத்தியோடு ஆண்டவரை தேட வேணும். அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க விரும்ப வேணும். ஒன்று கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 இருந்து பார்ப்போம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விடயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாய்ப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு எப்படியாம் இருக்குமாம்? அறிவு என்ன செய்யுமாம்? அறிவு உண்டா என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாய்ப்பை உண்டாக்கும், அன்போ என்ன செய்யுமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவோ இருமாய்ப்பை உண்டாக்கும். எனக்கு அறிவு இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ன, ஓகே, அது ஒரு படிக்கத்தான் வேணும், பட்டம் பெறத்தான் வேணும், அது இல்லை. ஆனாலும் அது இருமாய்ப்பை கொண்டுறக்கூடாது. இருமாய்ப்பை கொண்டுறக்கூடாது. அப்போ என்னவாம்? அன்பு என்ன செய்யுமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். எங்கே உண்டாக்குமா? வீட்டில் உண்டாக்கும், சபைகளில் உண்டாக்கும் பக்தி விருத்தியை. அன்புக்கு பொறாண்மை இருக்காது, காமகாரம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, தற்பொழிவை நாடாது, வீம்பை நாடாது, சினங்கொள்ளாது, சுயமாக நடக்காது, முகத்துதி செய்யாது. அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டது. அப்போ அவர் தந்த அன்பை நாங்கள் எப்படியாய் நடத்த வேணுமாம்? அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். கலப்பையில் கையை வச்சிட்டோம். எதில்? ரட்சிப்பில், ஆண்டவருடைய வார்த்தையில் கையை வச்சிட்டோம். ஆனால் வச்ச நாங்கள் அந்த வார்த்தையின்படி மற்றவங்களை நடத்துறதுக்கு அந்த அன்பு வேண்டும். அன்பு இல்லாமல் நீங்கள் வசனத்தினால வசனம் எல்லாருக்கும் தான் தெரியும், போய் கேளுங்க. வசனம் தெரியாதவங்க யார் இருக்கிறாங்க? கத்தோலிக்காரர்கிட்ட போய், கத்தோலிக்க ஆக்கள்கிட்ட போய் கேளுங்க, அந்த வசனத்தை அப்படியே சொல்லுவாங்க. ஆனால் நடத்தையில் காண்பிக்க வேணும், செய்கையில் காண்பிக்க வேண்டும். அதுதான் அன்பு.
ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தானென்று எண்ணிக்கொள்ளுகிறவனானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எதையாம் அறியவில்லை? ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறவனானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை. அறியாதபடியினால்தான் அன்பென்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வாழ்க்கைகள். என்ன அன்பு இருக்கு சொல்லுங்க? இந்த உலகத்துக்குரிய அன்பு தான் மனுஷர்கிட்ட இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அது ஆழமும் இல்லை அகலமும் இல்லை. அதுக்கு அப்ப ஆழமும் இல்லை அகலமும் இல்லை என்றா என்ன? எவ்வளவோ தன்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பு. அதுக்கு ஆழம் இல்லை. ஜீவன் கொடுக்கறதுக்கு ஆழமும் இல்லை அகலமும் இல்லையே. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் போது உங்களால கொடுக்க முடியலை, மன்னிக்க முடியலை. மன்னிக்கிறதுக்கு முந்திக் கொள்றீங்கள் இல்லை பாருங்க. நான் மகள் விட்ட போயிருந்தேன்னா நாங்கள் புதன்கிழமைகளில் ஜெபிக்க போகிறது கொள்வது உண்மையிலே அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கே வர விருப்பம் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு பாசமண்டா அன்பண்டா என்னண்டு வேதத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் என்னை விட விருப்பம் இல்லை, எனக்கும் அங்கிருந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் வந்து தீர வேணும். அப்போ அந்த அன்பு பாருங்க, அன்பு எப்படிப்பட்ட அன்பு! பகைஞர்களையும் மன்னிக்கிற அன்பு பாருங்க. பகைஞனாயிருக்கிறவனையும் மன்னிக்கிற அன்பு. நான் ஒரு போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமோ போய்க்குள்ள ஒரு பகையாயிருந்தவர்களை கூட இந்த வருஷம் நான் அன்பாக பார்க்குறேன். அவங்களுக்குள்ள எப்படி அது எப்படியான ஆட்களை நினைக்கிறீங்க? சம்மந்தி பகையாக இருந்தாங்க. போன வருஷம் போனான், இந்த வருஷம் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை பார்க்குறேன்னு பாருங்க. ஏனண்டா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதுதானுங்க தேவன் கொடுத்த அன்பு. ஏன்னா வேதத்தை படிக்க 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 நமக்குள்ள என்ன வருமா? மனம் திரும்புதல் வரும். கலாத்தியர் 5 5:26 5:26 5:22 பாவம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அப்போ அன்பு எப்படிப்பட்டதா? அன்பின் ஆவியின் கனி. அப்போ ஆவியானவர் என்ன எப்படிப்பட்டவராம்? அன்புள்ளவர், சமாதானம் பண்ணுகிறவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயவும் நற்குணமும் விசுவாசமும் நல்லடக்கம். அதாவது அந்த சாந்தம், இச்சையடக்கம், சாந்தமான குணம், இச்சையடக்கத்தோடு இருக்கணும். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லையே. அப்போ இச்சை அடக்கம் இருக்க வேணும். இச்சிக்கிற காரியங்களினால தான் பிரச்சனைகள் பாருங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைகிறார்கள். அப்போ என்னவா செய்யணும்? சிலுவையிலே அறையணும். அந்த மாம்ச சிந்தைகள், மாம்ச இச்சைகளை நாங்கள் சிலுவையிலே அறைந்தோம் என்றால் ஐக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும். ஆண்டவர் வரும்போது தான் தெரியும்.
எதை எதையெல்லாம் நாங்கள் வெறுத்திருக்கிறோம், எதையெல்லாம் நாங்கள் பகைகளாக எடுத்து எங்களுடைய சுயநலத்துக்காக வாழ்ந்திருக்கிறோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாண்மை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாண்மை கொள்ளுகிறது, கோபம் மூட்டுகிறது. சில பேர் பாருங்க கோபத்தை மூட்டுறது. அப்போ கோபத்தை மூட்டினா என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். பார்க்க கோபம் தான் வரும். கோபம் வராதண்டு யாருக்கும் கோபம் வராதண்டு இல்லையே. அடித்து பார்த்தீங்கன்னா தெரியுமா? எங்களுக்கும் சண்டித்தனம் தெரியுமென்று சொல்கிறவையிலும் இருக்கணும். சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஒருக்கா சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாருக்கும் வரும் கோபம். வராதவன் யார் இருக்கிறான்? வராதவன் யார் இருக்கிறான்? வரும், வராதண்டு இல்லை. ஆனால் நடக்கிற முறையிலையும் பேசுகிற பேச்சிலையும் செய்கிற செய்கைகளிலையும் தான் மற்றவனுக்கு கோபம் வராமல் இருக்கும். ஏனென்று கேட்டால் வீண் புகழ்ச்சியை விரும்பினால் மற்றவனுக்கு கோபம் மூட்டுவினம். வீணான புகழ்ச்சி தேடுகிறதுக்காக மற்றவர்களுக்கு கோபத்தை மூட்டுறது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் மூட்டாமல் ஒருவர் மேலே ஒருவர் பொறாண்மை கொள்வது பாருங்க. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இருக்கணும் மாட்டா. குடும்பத்தை பிரிக்கத்தான் வேணும். குடும்பத்துக்குள்ளே ரெண்டகத்தனம் செய்யத்தான் வேணும். ரெண்டகத்தனம் செய்கிறவங்க பில்லி சூனியத்துக்கு சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க சகோதரர்களே, ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டாலும் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பருந்த பண்ணுங்கள். இப்போ அப்படிப்பட்டவர்களை சீர்பருந்த பண்ணுறோம். நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமாண்டு. நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சத்தியத்தின்படி சொல்கிறது கிடையாது. சத்தியத்தின்படி நீங்கள் எதனாலும் தாழ்மையாக நீங்கள் எதையாவது கூப்பிட்டு வச்சு சொல்லி பாருங்கள். அவியலார் சொல்கிறதுக்கு இவியலார் சொல்கிறதுக்குன்னா முதியோருடைய சொற்களை கேட்கிறதும் கனம் பண்ணுறதும் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதையும் மறந்து விடுறீங்க பாருங்கள். யாரையும் ஒரு மனுஷனை கனம் பண்ண யோசிக்க வேணும், கனம் பண்ண முந்திக்கொள்ள வேணும், மன்னிக்க முந்திக்கொள்ள வேணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருடைய பாரத்தை யார் சுமக்க வேணுமா? ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமக்க வேணும். கோபத்தை மூட்டி விடுறது பாருங்க, சுமக்க முடியுமா என்ன? அநேகருடைய இதுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். வாழ்க்கைன்றது நல்ல ஒரு போராட்டம், ஆவியானவர் தருகிற போராட்டம். அந்த போராட்டத்தில் நீங்கள் போகாமல் இருக்க முடியாது. லகுவாய்ப்போ என்று நினைக்கிறது. அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவான். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மற்றவர்களை குறித்து யோசிக்க வேண்டும். அப்போ நீ உன்னை நீ நிதானிச்சு பார்ப்பியான்னா மற்றவனை நிதானிக்கும் போது நீ உனக்கு மேன்மை உண்டு. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கு ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? ஆவியானவருக்கென்று நாங்கள் விதைக்கிறவர்களாக இருக்க வேணும். சில பேர் கேட்பாங்க, இந்த வேதத்தை படிச்சு கொண்டு வேதத்தை சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ இந்த வேதத்தில்? எல்லாம் தெரிய வேணுமென்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் எப்படி நடத்த வேணுமென்று நினைக்கிறாரோ அப்படித்தான் ஒவ்வொருத்தனையும் நடத்துவார். சரியோ? எல்லாத்தையும் நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற புத்தகத்தை எல்லாம் வாசிச்சு போட்டு இதுக்குள்ள நடக்கிறேன்னு சொன்னால் சரி. இதில் நடக்க வேணும், இந்த நடத்தைகளில் நடக்க வேணும். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் உங்களுக்கு தெரியுமாண்ட படித்தவனுக்கு படித்தவனை விட படிக்காதவனுக்கு 1000 தெரியும். என்னென்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிற பேதைகளை ஞானியாக்கி ஞானிகளை பேதையாக்குறது. அப்படி கேட்கும்போது உங்களை யாராவது அப்படி கேட்டால் வாயை மூடிக்கொண்டுருங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாம் பெரிய பட்டதாளிகள். அதனால் சொல்லுவாங்க.
உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ, இதில் வேதத்தில் எல்லாம் தெரியுமோ, எல்லாம் தெரியுமோன்னு யார் சொல்கிறது? எல்லாம் தெரிய வைக்கிறார் எல்லாம் வல்ல தேவன் இல்லையா? எங்களுக்கு தான் கதைக்க தெரியுமன்றது மாதிரி கதைச்சு கொள்ளுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. அவங்க கதைக்கிறதுக்கும், அவங்க பேசுறதுக்கும் அதிலேயே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், விசுவாசிகள், எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், எப்படிப்பட்டவங்க. அவங்களோட பேச்சில் தெரியும். அவங்கள அறிந்து கொள்ளலாம். பெருமை பாராட்டும் போது நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை இந்த வேதம். ஆண்டவரை பெருமை பாராட்டுறதுக்கு தான் வேதம். அப்போ ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்குறனாங்க மற்றவர்களை அன்பு வைக்கணும், சமாதானம் பண்ணணும், ஐக்கியமாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இதுகள். கொரிந்தியர் 8:1-3 பார்க்குறோம். அன்பே பக்திக்குரியதாக இருக்கிறது. அப்போ அன்பானது நமக்குள்ள எப்படி இருக்குதா? பக்தி விருத்தியை உண்டாக்குறது. ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அப்போ பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எப்படிப்பட்டதாம்? நமக்கு பாராட்டின அன்பு ஏனென்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிது பாருங்க. உலகம் அவரை அறியாதபடியினாலே உலகத்திலே அவர் அன்பு கூறைந்து உங்களில் அன்பு கூர்ந்தது ஏனென்று கேட்டால் உலகத்தாரை தேவ பக்கமாய் திருப்புறதற்குத்தான் உங்களுக்கு மேலே அன்பு வைத்தார். ஏனென்று கேட்டால் ஒவ்வொருத்தரையும் பிடித்தது பாருங்க. யோவான், பேதுரு, என்ன அந்திரேயா, எல்லாரும் 12 அப்போஸ்தலரையும் பிடிக்கல. ஒவ்வொருத்தரும் பல விசிக்கணும் தானே. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவங்க என்ன செய்தாங்க? தங்க தொழில்களை விட்டுட்டு போனாங்க. ஒவ்வொருத்தரும் தொழிலை விட்டுட்டு போனாங்க. அதலான ஆண்டவர் சொன்னார் என்னென்று, சிலுவையை சுமந்தவன் பின்னிட்டு பாராமல் விரக்கடவான். நாங்கள் இப்போ என்ன செய்கிறது சொல்லுங்க பாப்போம். சிலுவையை சுமந்த நாங்கள் கொஞ்சம் காலம் சுமந்தோம், திரும்பி பார்த்தோம். என்னென்னு கேட்டால் என் குடும்பம் இல்லையா, இது என் குடும்பம், அது என் குடும்பம், இது என் குடும்பம், என் குடும்பம். குடும்பம்தான். குடும்பத்தை கத்தருக்குள்ள வளர்ப்பீங்கன்னா கத்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் கத்தருக்க வளர்க்காட்டால் குடும்பம் நாசம்தான். இரண்டு பிள்ளைகளை நாம் வேதத்தில் வளர்க்கும் போது தான், வேதத்தின் அறிவுரையில் நடத்தும் போது அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பது ஆவிக்குரியவங்க பார்த்து கொள்வாங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ பாவம் செய்கிறவன் ஒவ்வொருத்தனும் என்ன செய்கிறான் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். மீறுவதே பாவம்.
நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது மீறுவதே பாவம். அப்போ நாங்கள் எந்த காரியத்திலையும் நாங்கள் தவறு செய்தால் பாவம்தான். எதிலையும் அதை உணர்ந்து புரிந்து நாங்கள் அதை விட்டு விலகி நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழும்போது மற்றவர்களை யோசிப்போம் பாருங்க. சில வேளையில் சில பேரை நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு கேட்டால், நான் செய்த பாவம் என் கண்ணுக்கு தெரியாது, மற்றவன் செய்கிற பாவம் தான் கண்ணுக்கு தெரியும். என்னுடைய பாவம் கண்ணுக்கு தெரியாது. நான் தப்பு செய்வேன், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. நான் போய் சொல்லுவேன், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மற்றவன் செய்யும்போது பாருங்க, அவர் அப்படி அங்கே பாருங்க, அதில் நின்று செய்கிறாரு, இதில் நின்று செய்கிறாரு, அவை எப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு, அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு. ஆனால் இது தேவனுக்கு அடுக்காத காரியம். ஏனென்று கேட்டால், என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுக்காமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுக்க வகை தேடுகிறது என்ன? ஆண்டவர் எடுத்தாரு. எப்படி எடுத்தாரு? வார்த்தைகளை கொடுத்துத்தான் எடுத்தார். இங்கே பாருங்க, 5000 பேராக அதான் 2 அப்பத்தையும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார் இல்லையா? அவரே அற்புதத்தின் தேவன் இல்லையா? அப்போ அந்த தேவனை நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தேன் கேட்டால், இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்தது போல் இப்போ ஆண்டவர் அந்த காலத்தை இந்த காலத்தில் செய்வாராக இருந்தால் எத்தனை பேர் நாங்கள் மாண்டு மடிய வேணும். அதை செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஆண்டவருங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர் மற்றவர்களையும் நீங்கள் போய் உலகத்தில் போய் என்ன செய்யுங்களா? சுவிசேஷத்தை அறிவிங்க. அதான் சொல்கிறோம், உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். அப்போ நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கையில் ஏந்துகிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறதில்லை. நடத்தையில், செயலில், சிந்தனையில், பேச்சில் பாருங்க. எல்லாம் சில பேர் கேட்பாங்க பாருங்க, இந்த பைபிளுக்கு நீங்கள் எல்லாம் கிழிச்சு போட்டு வந்த நீங்கள் கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. நாம் ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் ஆவியானவர் நமக்குள்ள பேசுகிறத பேசுவார். பொய் சொல்கிறவன் கூட இருந்தால் என்ன நடக்கும்? பொய் சொல்கிறான் ஒருத்தனன்னு சொன்னால் நீ உண்மையிலேயே ஆவிக்குரியவனாயிருந்தால் அதை கண்டுகொள்வா, யார் பொய் சொல்கிறது, யார் பொய் சொல்லாதவன். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேணும். பாதிக்கப்படுறவன் பொய் சொல்லாதவன், பாதிக்கப்பட்டவன் பொய் சொல்லாதவன், பாதிக்கப்படாதவன் உண்மை உள்ளவன். அவன்தான் அங்கே பாதிக்கப்பட்டவனுக்கும் பாதிக்கப்படாதவனுக்கும் ஈஸியாக பாருங்க. பாதிக்கப்பட்டவன் அவன் பொய் சொல்ல இல்லை, ஆனால் பாதிக்கப்படாதவன் தான் பொய் சொன்னவன். பொய்க்கு பிதாவை தேடுகிறது. சில பேர் சொல்லி கொடுக்குறாங்க, அதை பாராதீங்க, இதை பாராதீங்க. நல்ல காரியங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால், புத்திமதி கேட்குறதுக்கு மூடனுக்கு விசனமா, அதே மாதிரி கீழ்ப்படியாதவங்களுக்கும் அது விசனம். அதே மாதிரி கோபம், வன்மம், அந்த சண்டைகள், பொறாண்மைகள், வாக்குவாதங்கள் வைக்கிற அந்த சில எரிச்சல் குணங்கள் உள்ளவர்கள் வசனத்தை கேட்கவே மாட்டாங்க பாருங்க. அதுதான் இருக்குது. ஏண்டா கேட்டு திருந்தினா பேந்து உலகமே ஆண்டவரை வந்துடுவார் பாருங்க. தப்பு. கர்த்தருக்கு பிரியமாக நடக்க கற்றுக்கொள்ளும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள
வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறைவுபடவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ எந்த அன்பிலையா? எப்படிப்பட்ட அன்பா? விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக இருக்கவும். அப்போ கிறிஸ்து எங்களுடைய இருதயத்திலே வாசமாக இருக்க வேணும் என்றால், அவருடைய அன்பு எங்களுக்குள்ளே இருக்க வேணும் என்றால், நீங்கள் அன்பிலே வேரூன்றி, எப்படி இருக்கட்டாம்? வேரூன்றி வேரூன்றி வல்லன்மையாய் பலப்படவும். வேரூன்றி வல்லமையாய் பலப்பட வேண்டும். எங்களுக்குள்ள அந்த வேர் ஊன்றி இருக்குதா அந்த அன்பு? சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, திருமண நாள் கொண்டாடுவாங்க, திருமண திருமணம் கட்டி முதல் வருஷம் 2வது வருஷம் அப்படி கொண்டாடுவாங்க. ஆனால் தங்களுக்கு பிடித்தவங்களுக்கு தான் கொண்டாடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. அவர் என்ன செய்தாராம்? எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து பந்தி அமைய வச்சுட்டு, எங்கே புல்லுள்ள இடங்களில் இருத்திட்டு, அவர்களுக்கு ஏதாவது இருக்குதா சாப்பாடு கொடுங்க. ஏன் காணா ஒரு கல்யாண விருந்தில் அவர் என்ன செய்தாராம்? அற்புதங்கள் செய்தவர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை, மனுஷன் பட்சபாதம் உள்ளவன். இங்கே பாருங்க, வேறு ஊன்றி, அந்த அன்பில் வேறு ஊன்றி நிலை பெற்றவர்களாகி, வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம் அகலம், பாருங்க, அகலமும் நீளமும் எப்படியான உயரமும் இன்னதென்று உணர்ந்து. உயரம் அகலமாயிருக்க வேணும். அந்த அன்புக்கு என்ன இருக்காம்? அகலமாயிருக்க வேண்டும். வேற மற்றது நீளமாயிருக்க வேண்டும், ஆழமாயிருக்க வேண்டும். அந்த அன்புக்கு எப்படி இருக்காம்? ஆழம் இருக்க வேணும். உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. உணர்ந்து கொள். அந்த அன்பு எப்படிப்பட்டதன்? அறிவுக்கெட்டாத அந்த அன்பை, எங்களுடைய அறிவுக்கும் எட்டாத அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு. இன்னைக்கு சபைகள் அப்படி இருக்கிறதா? என்ன செய்கிறோம்னு நினைக்கிறீங்க? பகை இருந்துட்டு தாண்டா என்ன செய்வோம்னா, அப்படி ஒருக்கா பார்ப்போம், மூஞ்சி அப்படி இருக்கா சுழிப்போம், சுழிச்சு போட்டு அப்படி போவோம், அதுக்குள்ளால இதுக்குள்ளால போவோம், இதுக்குள்ளால அதுக்குள்ள போவோம். இப்போ என்ன உங்களுக்கு ஆண்டவற்றை அன்பு அதுக்குள்ள வேரூன்றியா நிற்குது? வேரூன்றி நிற்குதா? அது நீங்கள் வீட்டிலேயாவது, சபையிலேயாவது, சங்கத்திலேயாவது, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்துட்டா அவனுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, உங்களோட மூஞ்சியும் முடக்கையும் அப்படியும் இப்படியும் காட்டிக்கிட்டு போவீங்க. ஆனால் கேட்டால் பாருங்க, சொல்லுவாங்க, எங்களை விட பரிசுத்தவான் ஒருத்தனுமே கிடையாது. அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். அப்போ சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். அந்த அன்பு எப்படிப்பட்டதாம்? பரிபூர்ணம் உள்ளது. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை, ஐஸ்வர்யம், உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, எப்படியாக இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தம் என்னது? ஏதோ வந்தோமா போனோமா, சொல்லுமா வாங்க, பிரைஸ் அலாட், அவ்வளோதான். ஒரு காலத்தில் நாங்கள் ஓடினோம், வருத்தம் வந்து அடித்து கேட்போம், சகோதரி எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இப்படி எனக்கு வருத்தம் இப்படி வந்து ஜபியுங்கோ. இன்றைக்கி அந்த வீடு வழியை போய் ஜபிக்கிறது கிடையாது. வீடு வழியை போய் இரண்டு கேட்டால் அக்கியப்படுறோம். என்னத்துக்கு? இப்போ லௌலீக மயக்கம், சிற்றின்ப ஆசை, பண மயக்கம், அதனால பிரச்சனை 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 பிரச்சனை. அக்கியத்தை உண்டு பண்ணுறதில்ல பாருங்க, போய் ஜபிக்கிறதில்ல பாருங்க, அவங்களுக்காக பாடுபடுறதில்ல பாருங்க. ஆனாலும் பாருங்க, சில சபைகளில் நான் பார்த்துருக்கேன்,
சில சபைகளில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஐக்கியத்தையும் பார்க்க மாட்டீங்க. சில சபைகளில் வந்து ஐக்கியமும் இல்லை, சண்டையும் பொறாண்மையும். ஓ, சொல்லி வச்சு வேலையே கிடையாது. ஆனால் நாங்கள் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்பாத பட்சம் என்ன நடக்குமா? கோப ஆக்கினிகளுக்கு இதையா கடைசி காலத்தில் என்ன அக்கினி வந்துடுறாங்க. எபேசியர் 4:2 பார்ப்போம். மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி. நீங்க தாங்குவீங்களா, தப்பு வைப்பீங்களா, ஏந்துவீங்களா தெரியாது. எப்படியாம் அன்பிலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, தாங்கணும். ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் தாங்கணும். ஒருத்தருக்கு கவலை என்றால் நாங்களும் கவலைப்பட வேணும். உயிரோடு இருக்கும்போது நாங்கள் ஒன்றையுமே செய்ய மாட்டோம் பாருங்க. ஆனால் ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னால் அதில் போய் நின்று எத்தனை கண்ணீர் விடுவோம் பாருங்க. உயிரோடு இருக்கும்போது என்ன செய்கிறோமாம்? பொறாண்மை, காமகாரம், எரிச்சல். ஓ, இன்னும் கணக்க சொல்லலாம், சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லலாம், என்ன மாதிரி நடக்கிறாங்கண்டு. ஆனால் இது கூடாது, ஆண்டவருக்கு அடுக்காத காரியம். நாங்கள் நினைக்கிறோம் என்னென்று கேட்டால் சுகபோகமாய் வாழுகிறோம் என்று. போக போகத்தான் தெரியும். என்னென்று ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார் என்றதை யோசிக்க வேணும். ஏன்னா அவர் கொடுக்குற அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏன்னா யோபுவை சாத்தான் நோக்கி பார்த்தான் பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமாய் இருந்தான், சத்தியத்துக்கு பயந்தவனாயிருந்தான். ஆனால் சாத்தான் கண்ணோக்கி பார்த்தான் பாருங்க. அதனால அவனையே சோதித்தானா இருந்தால் உங்களை சோதிக்கிறதுக்கு மாத்திரம். அப்ப என்ன செய்யணுமாம்? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் தாங்க வேண்டும். இன்னைக்கு நாங்க தாங்குவோமா? முடியாது. சமாதான கட்டினாலே ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமாயும் ஒரே ஆவியும் உண்டு. அப்போ பாருங்க, இப்போ ஆண்டவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற எங்களுக்குள்ள என்ன இருக்க வேணுமா? அந்த ஆண்டவருடைய அன்பு இருக்க வேணும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி நடத்தப்பட வேணும். இன்றைக்கு தாங்க மாட்டோம் பாருங்க. எங்களுக்கு பிடிச்சவங்கள தாங்கி நிற்போம். ஆமாம், பிடிச்சவங்களை தான் நாங்கள் பிடிச்சவங்களுக்கு தான் எல்லாம் செய்வோம் பாருங்க. பிடிச்சவங்களுக்கு தான் செய்வோம். பிடிச்சவங்க உங்கள் கையை விட்டுட்டு போயிடுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை தாங்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு அலை அனுப்பவும். ஏன் அப்படியான அந்த வன்மம் கண்மம் எல்லாம் இருக்கிறது? நாம் இனி குழந்தைகளாயிராமல் 14-15 பார்ப்போம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படியான் செய்தார்? நாம் இனி எப்படியா இருக்க வேணாமாம்? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலையப்பட்டு அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல்.
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்போட சத்தியத்தை கைக்கொள்ள வேணும். அன்பு இருக்க வேண்டும். அன்புக்கு என்ன இருக்காதான் பொறாண்மை கிடையாது பாருங்க. சில பெண்களுக்குள்ள இருக்கிற பொறாண்மையினால, சில பெண்களுக்குள்ள பொறாண்மை இருக்கு பாருங்க. அம்மா சொல்லி வச்சு வேலை இல்லை. அம்மாக்க இருக்கிற பொறாண்மை மகளுக்குள்ள வந்துடும். மகளுக்குள்ள இருக்கிற பொறாண்மை எங்கேயோ போயிடும். அது பாருங்க, உடனே சத்தியத்தின்படி நடக்கிறது கிடையாது. அன்புடனே சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள்ள அன்பு, தேவனுடைய அன்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால் தாங்கவனும் தப்பு வைக்கவனும் எல்லாரையும் நற்கிரிகள் செய்கிறேன்டா. நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட 4 பேருக்கு காசை கொடுத்தா சரி அந்த நற்கிரி. அது அப்படி இல்லை. அது தான தர்மம் செய்கிறீங்க. நற்கிரியை செய்யணும். மற்றவனுக்கு நற்கிரியை செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களோட அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உபத்திரவம் கொடுக்காதீங்க. மன்னியுங்க, மறவுங்க. சில பேருடைய காரியங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டால் ஆக்களோட நல்லா பழகுவாங்க. என்ன சொல்லி வேலைக்கு இருக்கிற ஓனானை கொண்டு வந்து மடிக்கில் போடுறது மாதிரி நல்லா பழகுவாங்க. கடைசியில் பாருங்க, அந்த கசப்பு வந்து பிரச்சனை வந்து ஏன் சத்தியம் இல்லாதபடியா, சத்தியம் எங்களுக்குள்ள கிரிய செய்யாதபடியா. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிறது. சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியாய் உண்டாக்குறது. எப்படியா சரீர வளர்ச்சி உண்டாகுதா? வடிவா நாங்கள் பார்க்க வேண்டும். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிறது. சரீரம் முழுவதும் எங்க யாருக்கு உதவியா இருக்கிறதாம்? அவராலே, தேவனாலே எங்களுடைய சரீரம் முழுவதும் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிறது. சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியும் உண்டாக்குறது. அப்போ பாருங்க, சரீரத்தில் எதுவா? அன்பினாலே சரீர வளர்ச்சி இருக்க வேண்டும். எபேசியர் 5:2 பார்ப்போம். 2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்து என்ன செய்தாரா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மளே அன்பு கூர்ந்தது போல. அப்போ பாருங்க, காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்து தான் நம்மளே அன்பு கூர்ந்தார் இல்லையா? அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வேதம் தானே வாசிக்கிறோம். வேதத்தை தானே வாசிக்கிறோம். வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் வேதத்தை புரட்டுகிறோம். அதன்படி நடக்கிறது கிடையாது. காண்ற சகோதரன் மேலே அன்பு வைக்காம காணாத சகோதரனுக்கு அன்பு வைக்கிறது என்ன பிரயோஜனம்? அதால் என்ன லாபம்? என்ன நாங்கள் முகப்பூச்சுக்கு கொண்டே ஒரு உதாரணத்துக்கு கேட்டாலும் நாங்கள் எங்கேயாவது போகிறோம்னு வையுங்க, போயிட்டு என்ன செய்வோம்? 10 பணத்தை கொடுத்து போட்டு அது ஒரு அன்பு. இங்கே இருக்கிற சகோதரனுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்க. அப்பேக்கா இவங்கள் அங்கே நீங்கள் காட்டுற அன்பு எல்லா இடமும் போகும் பாருங்க. ஆண்டவர் எங்கே போனார்? ஒரு இடத்துல தானே சத்தியத்தை அறிவிக்க வந்தார். இஸ்ரவேலுக்கு வந்தார், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினார்.
அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாதப்பா. பொருளாசையோ மண்ணாசையோ பெண்ணாசையோ சொல்லப்படக்கூடாது. அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு. அன்றைக்கு உங்களுக்கு இன்னொரு 15 நிமிஷம் கொடுத்துட்டு நான் அடுத்த முறை இதே தான் பாடுகளுக்குள்ளே நான் வரப்போகிறேன். உங்களுக்கு தயவு செய்து கொடுக்குறதுகளை இதெல்லாம் வேத வார்த்தைகள், நான் கொண்டு வர இல்லை, வேதத்தில் இருக்கிறத தான் கொண்டு வரேன். வேதத்தின்படி நடக்க பாருங்க. எபேசியர் 6 23 பார்ப்போம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்போ இங்கே பாருங்க, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. யாருடைய? எந்த சகோதரர்களுக்கு? சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு. நாங்கள் சொல்கிறோம் என்னென்று கேட்டால், கூட பிறந்த சகோதரங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் தள்ளி வைக்கிறோம். சில பேர் தள்ளி வைப்பாங்க. நீங்கள் தள்ளி வச்சு அவங்களுக்கு சத்தியம் அறிவிப்பீங்களா என்ன? நீங்களும் ஒரு காலத்தில் உலகத்துக்கு இருந்தால் உங்களை ஆண்டவர் இழுத்து கொண்டார். உலகத்துக்குள்ள இப்போ நாங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்களும் உலகத்துக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உடனே கொண்டு போயிருக்கணும். உலகத்துக்குள்ளே இருக்காதுங்க. ஏன்னா உலகத்துக்குள்ளே ஆண்டவர் விட்டுட்டு போனவர். உலகத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவர் போட்ட மதிலுக்குள்ளே கொண்டு வர சொல்லி அவங்கள பகைக்க சொல்லி இல்லையா? ஆண்டவர் உலகத்தை நீங்கள் பகைங்கன்னு சொல்ல இல்லையா? உலகத்தில் இருக்கிற கிரியைகளைத்தான் பகைக்க சொன்னவர். உலகத்தான பகைக்க சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கு? அடுத்து தாங்க நீங்கள் அவங்க செய்கிற கிரியைகளை நீங்கள் பயக்க வேணும். கிரியைகளோட நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், எப்படி நீங்கள் இப்போ சத்தியத்தை அறிவிக்க போறீங்க? நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் அந்த உலகத்துக்குள்ளே தான் வந்தார். வந்து பாவத்தை பொறுத்து பாவியை நேசித்தார்ன்னு பார்க்குறோம் இல்லையா? நல்லா நீங்கள் தில்லுமுள்ளான பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணுவீங்களே. என்னென்னு கேட்டால் அவன் உலகத்தான். ஆனால் உங்களோட சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாம் உலகத்துக்குள்ளே இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் கொண்டாடுறது. ஆனால் பாருங்கள், சொல்லுவாங்க என்ன, இங்கேருந்து போய் தங்களுக்கு பிடித்தமான ஆக்களுக்குள்ளே போய் நல்ல வடிவாக கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வருவாங்க. ஆனால் பிடிக்காதவங்க விட்ட போனால் உடனடியாக என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ஏன் அங்கங்கே சபைகள் இல்லையா என்ன? சபைகளுக்கு அங்கங்கே போகிறதுக்கு இது சபைக்குள்ளேயும் சபைகளுக்குள்ள பிரச்சனை பாருங்கோ. எங்களோட சபையில் தான் நிற்கணும், அந்த சபையில் நிற்கக்கூடாது, இந்த சபையில் நிற்கக்கூடாது, எங்களோட சபையில் ஆனால் தாங்கள் போய் எந்த சபையிலையும் நிற்பாங்க பாருங்க. சுயநலம். சுயத்தை சாகடித்தா தான் சுகமாக வாழலாம், அடுத்தவனை கொண்டு வரலாம். உங்களை விட அறிவு பெருகி இருக்குன்னு சொல்லி இருக்குது. எங்கே சொல்லுங்க? அவன் உலகத்தானுக்குள்ள அறிவு பெருகுது. ஏனென்று கேட்டால் அவன் நடக்கிறது அது நீங்கள் இங்கே சொல்லுற பிரகாரமாய் நீங்கள் செய்கிறது இல்லையே. அதனால் நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களை அவங்களுடைய கிரியைகளை வறுக்கணுமே ஒழிக்க உலகத்துக்கு இருக்கிறவங்களை கொண்டு வந்து நீங்களும் உலகத்துக்குள்ள தானப்பா இருக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை கொண்டு வந்து மதில் போட்டு விட்டுக்கிறாரு. ஏன்னு அங்கே இருக்கிறவனை இங்கே கொண்டு வந்து இந்த மதிலுக்குள்ள கொண்டு வர சொல்லி நீங்கள் செய்யாதோண்டு அவங்களும் இப்போ நீங்கள் தானே இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்களே. ஏன்னா இப்போ பாவமண்டு உங்களோட இதுக்குள்ள பாவமன்றது ஒன்று இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். விழுந்தது எந்த இடத்துல இந்த விழுந்தீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க. 4 சிவருக்கு மறைக்கவும் தப்பு. அவங்கள நீங்கள் பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்து கொண்டு வரணும். அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள். அப்போ நாங்கள் தேவனுக்குடைய பிள்ளைகளாக இருந்தால் எப்படி வாழ வேணும், எப்படி இருக்க வேணும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்தது என்னென்று கேட்டால்,
தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற உங்களுக்குள்ள சகோதரர்களை அன்பு காண்பிக்க வேண்டியது உங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. நான் கொடுத்த கட்டளை இல்லை, தேவன் கொடுத்த கட்டளை. இங்கே பார்க்கிறோம் இல்லையா, நீங்கள் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரர்களுக்குள்ள சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. அப்போ விசுவாசத்தோடு சமாதானத்தோடு கூடிய அன்பு உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேணும், சமாதானம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்க வேணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழியாத அன்புடனே. அப்போ அன்பு அப்படியாம், அழியாத அன்பு. கடைசி காலத்திலே சொல்றார், எல்லாம் தொலைந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசன வரங்கள் ஒளிந்து போகும், நீங்க கொடுத்த எல்லாம் ஒளிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாருங்க, அந்த அன்பை கொடுத்த தேவன் இருக்கிறார் இல்லையா? அப்ப நாங்கள் எப்படியா இருக்கணுமா? அந்த தேவனோட போய் இருக்க வேணும் என்றால் நாங்களும் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அன்பை பாருங்க, உலக ஒரு 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 புள்ள தாயிட்ட இருந்து அன்பு பண்ணுறதுண்டா கஷ்டமா கிடக்குது. ஒரு சகோதரங்கள்கிட்ட அன்பு பண்ணுறதுண்டா கஷ்டமா இருக்குது. ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், சபையிலே இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிற ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அன்பை கேட்டால் அன்பு இல்லை. ஏன்? மாயமான அன்பு, மாம்சத்துக்குரிய அன்பு. இப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வேண்டாத அன்புகளை ஆண்டவர் வேண்ட மாட்டார். அவருடைய அன்பிற்காண்டுதான் பார்ப்பார். முரட்டாட்டம் பிடிக்கிறது பில்லி சூனியத்துக்கு சரியென்று சொல்லியிருக்கு. பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்குறோம் பாருங்க. பிள்ளைகளுக்கு சில பகைகளை கற்றுக் கொடுக்குறது, பகைகளை கற்றுக் கொடுக்கறது கூடாத காரியம். அப்பா அப்படி செஞ்சுட்டாரு, அப்பா இப்படி செஞ்சுட்டாரு, இப்போ தகப்பனை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது, பக்கத்து சொந்த பந்தங்களை கொழிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது, சகோதரங்களை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது, கொடுத்து பிரிவினைகளை உண்டாக்குறது. பிரிவினைகளை உண்டாக்குறவன் யாரு? பிசாசு. பிசாசுக்கும் எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லையே. அதனால தானே அந்த அரண்களை முறிக்கிறதுக்குத்தானே நம்மை ஆண்டவர். நம்மகிட்ட என்ன இருக்குதான்? சர்வ ஆயுத வர்க்கங்கள். அன்பு கூறுகிற யாவரோடும் என்ன இருக்குமா? கிருபை உண்டாயிருப்பதாக. அப்ப கிருபை இருக்க வேண்டும் என்றால் அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். நாங்கள் எப்படி இருக்க மாட்டோமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். நாங்கள் கத்தருக்கு பயம். என்ன கத்தருக்கு பயம்தான்? கத்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் மீறுவதே பாவமே. கத்தருக்கு பயந்தவன் எப்படி இருப்பான்? சத்தியத்தை சொல்லி கொண்டிருப்பான், சத்தியத்தினாலேயே மற்றவனை நடத்துவான். இது இப்படி சொல்லி இருக்குது, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான். மற்றவங்க கதைக்கு பயப்படுறாங்க. ஏன் சொல்லுங்க? பிரச்சனை வரக்கூடாதுண்டு. அவங்களுடைய எல்லாம் கதைக்கு இல்லாத, இவங்களோட கதைக்கு இல்லாத, இவங்களோட கதைக்கு இரண்டு கிட்ட கதைச்சா பிரச்சனை வரும். அதனால என்ன செய்யணும்? ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே தீட்ட விடாது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. சமரியா ஸ்திரீ என்ன ரசிக்கப்பட்டவளா என்ன? ஏன் அந்த கிணத்தடிக்கு ஆண்டவர் போக வேணும்? ஏன் போகணும்? ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் போனாரப்பா. அவளை சந்திச்சாரு. அவளை எத்தனை புருஷனுடையவளா இருந்தாள். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள பார்க்குவோம். தீமோத்தேயு
தீமோத்தேயு தீமோத்தேயு 1:7-13. 1:7-13. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமையின் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தராகிய கிருபை கிறிஸ்துவின் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்திலே பரிபூரணமாய் பெருகிட்டு. அப்போ எப்படியாய் அந்த அன்பு பெருகினதாம்? பரிபூரணமாய் பெருகினது. முன்பு அவன் எப்படி இருந்தவனாம்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாயிருந்தான், அநியாயம் செய்கிறவனாயிருந்தான் பவுலடியா. அப்போ முன்பு எப்படி இருந்தானா? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்திலே அன்பும் என்னிடத்திலே பரிபூரணமாய் பெருகிட்டு. அப்போ பாவிகளை ரட்சித்து கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான். பவுலடியான் சொல்கிறேன், அவர்களின் பிரதான பாவி நான். முன்பு எப்படி இருந்தான்? முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். அப்போ நாங்கள் மற்றவர்கள் மேலே இரக்கம் வைக்கணும், அன்பு கூறவணும். அதனால் தேவனுடைய அன்பு அவனுக்கு பரிபூர்ணமாய் கிடைத்தது. ஏனென்று கேட்டால் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு. நான் இத்தோட உங்களுக்கு முடிக்கிறேன். ஏனென்று கேட்டால் நான் கன நேரம் நான் இதில் இருக்க இயலாது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு முது வருத்தங்கள் இருக்கிறது, அதனால் கன நேரம் இருக்க இயலாது. தயவு செய்து அன்பென்றால் என்னென்று கற்றுக்கொள்ளுங்க. நான் இதில் கொடுத்துருக்குறேன் வார்த்தைகளை. நான் ஒன்றும் என்னுடைய மாம்சத்தில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு போட இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் மாம்சத்தில் கொண்டு வரதல்ல, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள். அரண்களை முறிக்கிறதும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதும், தேவ பிள்ளைகள் மேலே அன்பு காட்டுகிறதும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் நினைக்கிறோம் என்ன, ஆடலாம், பாடலாம், ஓடலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் எல்லாம் அழிஞ்சு போகும். அன்பு ஒரு காலம் அழிந்து போகாது. நீங்கள் அந்நியவாசிகள் பேசலாம், தீர்க்க தரிசன வரங்களை சொல்லலாம், கையை வைத்து ஜபிக்கலாம், துதிக்கலாம், பாடலாம், எதுவுமே நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இல்லாமல் என்னவா? மத்தளம் போல இருப்பீங்களா? ஓசை இல்லாத கைத்தாளம், ஓசையே கேட்காது. தயவு செய்து கர்த்தருடைய பாடுகளின் நாளிலே உங்களுக்குள்ள ஒருதருக்கு ஒருதர் என பிரச்சனைகள், பிரிவுகள் இருக்கின்றதை பவுலடியான் சொல்றானே, உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டென்று நான் அறிந்திருக்கிறேனே. பிரிவினைகள் உண்டென்று அநேக சபைகளில் எங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே என்ன வருமா? கோவாக்கினே தான் வரும். இலங்கையில் போனீங்கன்னா அநேக சபைகளில் கீழ்ப்படியாத பிள்ளைகள். அப்போ ஏன் சத்தியம் சரியான விதத்தில் பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படவில்லை? அது யாரில் பிள்ளை? பாட்டியிட பாட்டி, பூட்டி எல்லாம் சத்தியத்தை அறிவித்த பிள்ளைகளும் வளர்ந்த பிள்ளைகளும் உண்டு. வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ தாய் தகப்பனாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாதது எல்லாம் கற்றுக் கொடுப்போம். பாருங்க, கற்றுக் கொடுக்கக்கூடாததில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், கற்றுக் கொடுக்குறத கற்றுக் கொடுக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்போம். பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, லௌலிக மயக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்போம். பாருங்க, படி 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 என்று பல்லவத்துக்கு போகிற காரியங்களை கற்றுக் கொடுக்க மாட்டோம். பாருங்க, அது பிள்ளை தானாக அதில் 1 2 படிக்கும். வேதத்தில் நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்து வேண்டி பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு வேதத்தில் படிச்சிருக்குதலாண்டு அண்டர்லைன் பண்ணதுகளா, என்ன ஆண்டவற்ற சத்தியத்தின்படி நடக்குதுகளாண்டு புரிஞ்சு கொள்வதுக்கு என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கும். நான் ஆண்டவருக்கு பயப்படுறோன்னு சொன்னவனா, ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவருக்கு அவன் பயம் இல்லை என்று தெரிஞ்சு, ஆண்டவருக்கே தெரிஞ்சுது அவன் எனக்கு பயம் இல்லை.
அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியம் என்ன? அன்பு. அப்போ தான் கிருபை அளவில்லாமல் ஊற்றுவார். சில இதுகளை நான் பார்த்துருக்குறேன். சில காரியங்களை நான் பார்த்து பார்த்து வர்றபடியினால சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், வயசு போனவங்களை மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேணும். என்னென்னு கேட்டால், உங்களோட குழந்தையில கைக்குழந்தையில உங்களோட சேர்ச்சிகளில் வந்து ஒருத்தர் தூக்கி வளர்த்துருப்பாங்க. பிள்ளைகளை தூக்கி வளர்த்துருப்பாங்க. எந்த சேர்ச்சிலையாவது கைக்குழந்தையாக கொண்டு வரும்போது தூக்கி வளர்த்துருப்பாங்க. நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்றதுக்காக நீங்கள் பெரியவங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வளர்ந்தாலும் இன்னொரு பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்த அப்புறம் உங்களுக்கு மரியாதை என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் பணக்காரராக இருக்கிறீங்க, பட்டம் பெற்றிருக்கிறீங்க, படித்திருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்கன்றதுக்காக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று சொல்லக்கூடாது. மரியாதையை நீங்கள் கேட்டு வாங்கக்கூடாது. கனம், நீங்கள் பெரியாக்களை கனம் பண்ணும்போது தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா அந்த நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுக்கும் மற்றவங்க செய்வாங்க. அது முக்கியமானது. என்னென்னு கேட்டால், ஆண்டவர் வந்து உங்களுக்கு எப்படி செய்தாரோ அப்படித்தானே நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேணும். ஆண்டவர் பிதாவானவர்கிட்ட பிதாவுக்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் பிதாவானவரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தந்த ஆடுகளில் நான் ஒன்றையுமே இழந்து போகலையே ஆண்டவர். பிதாவே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்திருக்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் வந்து என் பாவங்களை மன்னிச்சிங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்திருக்கிறேன். சித்தத்தின்படி செய்துட்டு கையை விட்டுட்டியே. இந்த கையையும் எடுக்கிறீங்க, அந்த கையையும் எடுக்கிறீங்க. முதலாவது வந்து ஒவ்வொருத்தரும் தங்க வீட்டில் கணவன் மனைவி மேலே அன்பு வைக்கிறதும், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறதும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நற்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறதும் வேதத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு நீங்கள் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நற்பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகள் சபையிலே வந்து பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். நான் போகிற சபைகள் எல்லாத்துலேயும் நான் பார்த்துருக்குறேன். பெரியவர்களை மதிக்கிறதுல வாலிப பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வயசு போனவங்களையும் மதிப்பாங்க. அவங்களுக்கு அப்படியான ஒரு நற்பழக்க வழக்கங்களை தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய நோட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் தெரியும். எனக்கு பிடிச்சவங்களோட கதைப்பேன், எனக்கு பிடிக்காதவங்களோட கதைக்க மாட்டேன். இல்லை, அவள் கதைச்சா தான் நான் கதைப்பேன். அல்ல, நான் யாரும் வானத்தில் இருந்து இறங்கி வந்தவே கிடையாது. மீகாவேல் தான் இறங்கினான். தள்ளப்பட்டது. என்னென்னு கேட்டால், நான் அவருக்கு ஒப்பாயிருப்பேன். நீங்கள் நினைக்கிறதே அவருக்கு ஒப்பாயிருக்கிற காரியம்தான். அவள் வந்தா என்ன, அவள் கதைச்சா என்ன, இவ கதைச்சா என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதே. நான் யாருடையது எவையுடையது, நான் படித்த படிப்பு என்ன, நான் படித்த பட்டம் என்ன, நான் என்னத்தில் இருக்கிறேன், எந்த குடும்பம் என்னண்டு குடும்பமுக்கு நான் சொல்கிறேனே, பிச்சைக்கார குடும்பங்களாக இருந்தவையில் பிச்சை எடுக்க வைக்காமல் ஆண்டவர் மாற்றினார். பாவியாக இருந்தவங்களை பாவத்தில் இருந்து மாற்றினார். அநியாயம் செய்தவங்களை அநியாயத்தில் மாற்றினார். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் யார் தெரியுமா, இவைய தெரியுமா? அப்படி எத்தனையோ பேர் சொல்லி போட்டு போகலாம். என்னென்னு கேட்டால், பாவத்தில் இருந்து கொண்டும் அவங்க நல்ல ரெஸ்பெக்டாக வாழ்ந்துட்டு வாழ்ந்தவங்களும் இருக்கிறேன். எங்களை எடுத்து வைங்க, நாங்கள் கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், ரெஸ்பெக்டாக தான் இருந்தோம். அதுக்காக நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் பாவம் கீழ்ப்படியாமல் இருந்தது. எத்தனையோ குடும்பங்களை எடுத்து பாருங்க. எல்லாரையும் தான் சொல்கிறேன். பாவம் இல்லைன்னு சொல்லுவோமா, நாம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் யாருடைய தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை அழைத்தது அவன் உண்மை உள்ளவர் இல்லையா? அங்கே நான் பாவியிலும் பெரும் பாவி என்று பவுலடியானே சொல்கிறானே. அவன் உலகத்தை கலக்கினவன் சொல்லும்போது நீங்களெல்லாம் உலகத்தை கலக்கித்தான் இருக்கிறீங்க. என்னை விட ஒருத்தரும் இல்லையன்றது மாதிரி உலகத்தை கலக்கி போட்டுருக்குறீங்களா என்ன? உலகம்தான் இப்போ உங்களை கலக்குது. ஏன்னு கேட்டால், நீங்கள் சாட்சி இல்லை, வெளிச்சம் இல்லை, பிரச்சனை.
உப்பு இல்லை, சாரமற்று போய் நிற்கிறீங்க. அப்போ உலகம் உங்களை கலக்குது. தயவு செய்து அன்பாக நடந்து கொள்ளுங்க. யாரோடு என்றாலும், பெற்ற தாயோடு என்றான, தகப்பனோடு என்றான, சகோதரங்களோடு என்றான, உற்றார் உறவினர்களோடு என்றான, ஏன்னா அவங்கள நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை. இருளிலே இருக்கிற கற்பம்னாவும் பெரிய வெளிச்சத்தை கண்டது. என்ன இருள்? பாவ இருள். அப்போ பாவத்தில் இருக்கிறவனுக்கு நீ உண்ட வெளிச்சத்தை நீ அங்கே காண்பிக்க இல்லையே, சாட்சியை காண்பிக்க வேணுமே. அப்போ தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்க வேணுமே. தயவு செய்து இந்த அன்பில் நடக்கிறவர்களாக இருந்து கொள்ளுங்க. அன்பே பெரியது. கர்த்தருடைய அன்பில் நடக்க பாருங்க. சும்மா பகையும் பழிச்சொல்லும் பொறாண்மையும் காமகாரமும் உங்களை தேவனுடைய அன்புக்குள்ளே நடத்தாது. நீங்கள் 1000 பேர் சுற்றி வாங்க, நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் என்று. அந்த அன்பில்லை என்று சொன்னால் ஆண்டவர் கண்டுகொள்ளுவார். ஏனென்று கேட்டால், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? சரியா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்றைக்கி நம்ப மாட்டீங்க, என்னால் முடியாது. என்னென்னு கேட்டால், எனக்கு காய்ச்சல், எனக்கு தலையிடி, எனக்கு முதுகு வலி எல்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன இன்றைக்கு முடியாதுன்னு நான் அநேகருக்கு சொன்னேன். வார்த்தைகள் கொடுக்க முடியாது என்னால். ஆனாலும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதே ஆண்டவர் முடிக்க வைக்கிறார் பாருங்க. இதுதான் கர்த்தர். என்னால் முடியாது என்று இருந்தாலும் எப்படியாவது என்னுடைய காரியங்களில் எல்லா காரியங்களையும் என்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் முடிய வைப்பார் கர்த்தர். ஏனென்றால் யாக்கோப்பும் அவரை சாய்ந்திருந்தார். அதே மாதிரி நாம் அவரை சாய்ந்திருக்கும் போது எங்களால் முடியாதான் ஆண்டவரால் முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னோட யாக்கோப்பு ஆண்டவர் மேலே அன்பு வச்சான் பாருங்கள். அதனால் ஆண்டவரோட போராடினான். என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நான் விட மாட்டேன். அதனால் அவனுக்கு இஷ்டவேல் என்று இருவத்தார். அப்போ பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவர், பட்சவாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லார் மேலும் அன்பு வைத்தார். உங்களுக்கு அந்த எல்லார் மேலும் அன்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. எல்லார் மேலேயும் அன்பு வையுங்க. கசப்பு வெறும் இந்த கசப்பான வேற பிடிங்க எறியுங்க. இந்த பாடுகளை நாளில் நீங்கள் வரவு பெரிய வெள்ளிக்கிழமை, உயிட்ட ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாருங்கள் நாங்கள் செய்வோம் பாருங்கள். பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு 12 பேருக்கு காலை கழுவி பாருங்கள். அது செய்வீங்களான்னு முதல்ல பாருங்கள். அதை செய்து மற்றவனுக்கு காண்பீங்க. காலையே கழுவ மாட்டீங்க. நீங்கள் அடுத்தவனை மன்னிக்கிறீங்களே இல்லை, அடுத்தவனுக்கு அன்பு காட்டுறீங்களே இல்லை, இப்போ இந்த காலங்க கழுவ போகிறீங்க. காலும் கழுவ மாட்டீங்க. கத்திரிக்காயை கூட கழுவுறீங்களோ தெரியாது. கத்திரிக்காயை காய்ச்சும் போது கூட கழுவிட்டு காய்ச்சுறீங்களோ தெரியாது. அவ்வளவுக்கு ஏன்னு கேட்டால் காலை கழுவ தெரியாத நீங்கள் கத்திரிக்காயை கழுவுவீங்களோ தெரியாது. சில பேர் கத்திரிக்காயை வேண்டினோன்னு பறக்கண்டு வெட்டுறது நான் பார்த்துருக்குறேன். வெட்டி போட்டு அப்படியே போடுறது கறிக்கு. கழுவுறது இல்லை. அப்போ காலை என்னென்னு கழுவு. தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் தேற்றி ஆற்றி அன்பு வைத்து அவங்கவங்க பாவங்களை மன்னித்து அவங்கவங்களை விரோதமாக இருந்த சண்டை பிடிச்சிங்களா? சண்டை பிடிக்கிறீங்களா? சண்டை யாருக்கு தான் பெறாது? கணவன் மனைவிக்கெல்லாம் சண்டை வருது பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவைக்கு சண்டை வராதுன்னு சொன்னால் அதை நம்பவே மாட்டேன் நான். ஆமாம், நான் எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே தெரியும், ஒரு பாஸ்டரும் மனைவியும் கதைக்காமலே இருந்தாங்க. 2 மாதமோ 3 மாதம் கதைக்காமல் இருந்தாங்க. சண்டை வராதுன்னு சொல்லலாது. அப்பப்போ வர்றதை சூரியன் உதிக்கிச்சு அது மறைகிறதுக்கிடையில தனியாக கிடவுதுன்னு சொல்லப்படுறது. தயவுசெய்து அன்பாக நடந்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற வசனம். திரும்பவும் இதே அன்போடு தான் வருவேன். கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள வட்டயம், அது எரிகிற சம்மட்டி, அது எலும்பையும் ஊனையும் கழுக்குகளையும் உடுவி செல்லுதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இத்தோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தையோடு வருகிறேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அந்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிற பிரகாரமா என்னை நடத்துங்க சுவாமினி. தகப்பந்தார் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஐயா, கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அந்த அன்பென்றால் என்ன என்று ஆண்டவரே ஐயா நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் அப்பா. கற்றுக்கொள்வார்களாக ராஜா, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்களாக, தாங்கள் கற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே, சபைகளிலே கற்றுக் கொடுப்பார்களாக. தகப்பன் நீர் ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவரே விழுந்தவர்களை தூக்கெடுக்கத்தக்கதான அன்பு இல்லை ஆண்டவரே பெருகும்படியாக ஆட்சேபிக்கிறேன் சுவாமினி ஐயா. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் ஐயா. ஆண்டவரே துயரப்படுகிறவன் பாக்கிய
பாக்கியவான் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருத்தரையும் பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருக வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. எல்லா சபைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. இலங்கை, இந்தியா, ஐரோப்பியா, ஆசியா, அமெரிக்கா, இஸ்ரவேல், ஜெருசலேம், உலக நாடு எங்கிலும் இருக்கிற சபைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். சபைகள் சீர்படுத்தப்படட்டும், பக்தி விருத்தி அடையட்டும் ஐயா. அன்பிலே நிலைத்திருக்கட்டும் சுவாமினி. பரிசுத்தவான்களாய் மாற்றும் பரிசுத்தவான்களுடைய சபையிலே தேவனுடைய துதி விளங்கும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் வாலிபர்கள் கன்னியர்கள் எழும்பி ஆண்டவரை துதி செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.